வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29/6/2024 டியர் தான் பார்க்க போகிறேன். டியர் 1 மணி ஷோ பார்க்க போகிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்கள் கிடச்சிது, என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம். சரிங்களா? கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பர் ஒரு கிலோ உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக கூட மாறலாம் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் என்ன நம்பர் கொடுக்குறேன், என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி 32/8/9, அதாவது 809. அதே மாதிரி அடுத்தது 34/377. சரிங்களா? 42/540. சரிங்களா? எப்போயுமே வந்து நான் ஒன்று விஷயம் சொல்கிறேன், என்ன கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம நம்பினா மட்டும்தான் அது வேலை செய்யும், இல்லைன்னா செய்யவே செய்யாது. சரிங்களா? அதனால் நீங்கள் நம்பி ப்ளே பண்ணுங்கள். நம்பிக்கை தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக மாறும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி சாய்ஸ் பிடிச்சிருக்கு, எப்படி வருது நம்பர் அப்படிங்கிறதையும் பாருங்கள். என்னுடைய கணக்கு எப்படி ஒத்து வருதுங்கிறதையும் பாருங்கள். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு நல்ல வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முதல்ல நம்ம வின் பண்ணுவோன்னு நம்புங்க. அதுதான் மிகப்பெரிய இங்கே நமக்கு ஒரு பேக் போனால் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? எப்போயுமே வந்து நம்ம அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு வரணும் அப்படிங்கிறது நம்முடைய மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம எது போட்டாலும் தோற்றுருவோம் அப்படின்னு நம்மளே நினச்சோம்னா நம்ம தோற்றுட்டு தான் இருப்போம். அப்படி நினைக்கவே கூடாது. என்றைக்குமே பாசிட்டிவாக நீங்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வின்னிங் இருக்குது அப்படின்னு நம்பி ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? எப்போயும் வந்து நமக்கு பேக் போனாக இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை தான். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நபர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 809 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 377 அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 540 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம், சில விஷயம் புரியுது பாருங்கள். 8ஆம் நம்பர் அடிச்சிருக்காங்க. ப்ளஸ் 8க்கு அடுத்து 3 அடிச்சிட்டாங்க. 8ஓடைய பவர் எடுத்து அப்படி 3 அடித்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பர் என்னென்னா உங்களுக்கு 0, 5 இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப அதிகமாக வரும். அப்போ அதை கனெக்ட் பண்ணி வந்து 5ஆம் நம்பர் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த ட்ராவில் என்ன கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப வந்து நமக்கு ஒரு 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நமக்கு மேலே நம்பர் வருது அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 7 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் அதிகமாக வரதுனால 5க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? ஏன்னா 7ஆம் நம்பரை 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5க்கு 7, 5க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரி, அதே மாதிரி 7ஆம் நம்பர் வந்தாலும் 7க்கு 0 வருது இல்லைங்களா? 7க்கு 0 நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? 7க்கு 0 வருது. இப்போ 7க்கு 0 வருதுன்னா 0 அப்போ ஒரு 5, அப்போ 5ஆம் நம்பர் தான் வரும். அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ ஒவ்வொரு டைமுக்கு வந்து அதே கணக்கில் வந்து நமக்கு என்ன வரும்னா 2ஆம் நம்பர் வந்துடும். ஒரு சமயத்தில் 5க்கு 2 அப்படின்னு வந்துடும். இப்போ அந்த 5க்கு 2 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதே கணக்கு தான். 0க்கு 7ன்னு வருது இல்லையா? 0க்கு 7னா அதே கணக்கு தான். நமக்கு 0 பவர் 5, 7 பவர் 2. அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 5க்கு 2ன்னு வரும். அதே மாதிரி 0க்கு 2 நீங்கள் வரப்போ பார்த்துருப்பீங்க. அதே கணக்கு தான். 7க்கு 0ங்கிற நம்பரை தான் நமக்கு இங்கே 0க்கு 2ஆக மாற்றி கொடுக்குறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு கோர்வே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே வரிசையாக சர்க்கிள் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஏ போர்டு வந்து 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதை வச்சு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா 3, அதாவது 5க்கு 3, 3க்கு 5 அந்த கணக்கில் மறுபடியும் வந்து நமக்கு 3ஆம் நம்பர் விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டபுள் 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? இது மாதிரி கொடுக்கும்போது நமக்கு அப்படியே எடுத்து நமக்கு ஏ போர்டில் வச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். 3ஆம் நம்பர் பேசிக்காக வரணும். வருதான்னு பாருங்கன்னா போன ட்ராவில் கண்டினியூட்டியில் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். 3ஆம் நம்பர் பேபி வரக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 ரிசல்ட்டையும் கம்பேனிங் தான் அடுத்த ரிசல்ட்டாக இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன் எப்போயுமே. சரிங்களா? அது எப்போயுமே அப்படி தான் ஆடுவாங்க. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா 3 நம்பருடைய கம்பேனிங் தான் அடுத்த நம்பரை கொண்டு வருவாங்க. அப்படியே கூட அப் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டு என்ன நம்பர் இங்கே வரும்னு, எனக்கு பி போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. எதனால் 8ஆம் நம்பர் வருதுன்னா 4க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அதில் இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர். சரிங்களா? உங்களுக்கு எதுவும் கணக்கில் இந்த நம்பர் 8ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். ஏன் 8ஆம் நம்பர் வருது அப்படின்னா நேற்று 1 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பரில் 8ஆம் நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. அதை நம்ம மிஸ் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி நமக்கு திரும்ப வந்து 8ஆம் நம்பர் வந்து சர்க்கிளில் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம மறுபடியும் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப வந்து 809 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. இங்கே வந்து 809 அடிச்சிருக்காங்க இல்லையா?
நீங்கள் வந்து 8ஆம் நம்பர், அதாவது நீங்கள் 8 மணி ரிசல்ட் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஒரு நம்பர் கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? 2 டைம் வைப்பாங்க, ஒரு டைம் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி 2 டைம் வைப்பாங்க, ஒரு டைம் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் 8ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கறக்கா நீங்கள் 8ஆம் நம்பர் வைக்க வேண்டாம். உங்கள் கணக்கில் 8ஆம் நம்பர் வருதா, நம்ம கணக்கில் வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா நானும் அதே கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது 2 பேருடைய கணக்கு ஒரே மாதிரி தானே இருக்கும். இருந்துச்சுன்னா உங்களுக்கு அழகாக ஈஸியாக எடுக்கலாம் இல்லையா? ஒரு ஆள் மாற்றி எடுக்க முடியாது இல்லையா? கணக்குங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்றா தானே வரும், மாற்றிலாம் வராது இல்லையா? அது மாதிரி தான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்குதான்னு பாருங்கள். இருந்த இடங்க 8ஆம் நம்பர் பேசிக்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. ஏன்னா திரும்ப வந்து 809லேருந்து திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எனக்கு தெரியுது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது 5ஆம் நம்பர். எதனால் 5ஆம் நம்பர் வருது? அது நீங்கள் 4க்கு 5 வருங்களா அப்படின்னா 4க்கு 0 வரும்போது 4க்கு 5ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். ஏன்னா 4க்கு 0ன்னு வருது இல்லையா? இப்போ 4க்கு 0ன்னு வந்துச்சுன்னா 4க்கு 5ங்கிற நம்பர் நமக்கு நம்ம ஏற்கனவே நிறைய டைம் பார்த்துருக்குறோம். நமக்கு டிஆர்ல வந்து நிறைய 5க்கு 4, 4க்கு 5 நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்குறக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா எடுங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மிஷின் சார்ட்டை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். மிஷின் சார்ட்டில் டக்குன்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி வருதுன்னு. பட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொல்லலாம், எனக்கு வந்து திரும்ப வந்து 0வே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் எடுத்துங்க. 0வை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நேற்று மாதிரியே நமக்கு நேற்று கொடுத்தாங்க இல்லையா? நமக்கு 9, 9ன்னு அதே மாதிரி 7, 7ன்னு கொடுத்தாங்க. 0, 0ன்னு கொடுத்தாங்க இல்லையா? நம்ம 2 டைம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம அப்படி என்ன வரும்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 0க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு ஏதாவது 0 வருது, கணக்கு வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா 780 அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 380 அப்படின்னு வரலாம். இல்லை அப்படி இல்லைன்னா 750 அப்படிங்கிற மாதிரி வரலாம். இல்லை 350 அப்படிங்கிற மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா எடுங்க. நான் உங்களுக்கு நகை எடுக்க வேண்டாம். உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள். இப்போ இதில் நமக்கு என்னங்க ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது. 8ஆம் நம்பர் கொஞ்சம் அதிகபட்சமாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது வருதா, கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. அதே மாதிரி 0க்கான வாய்ப்புகள் இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எது 0 வருது, மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் 0 வருதான்னு பாருங்கள். ஏன்னா 0வை பொறுத்த வரைக்கும் திரும்ப நமக்கு ஒரு 0 கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 540 அதேமாரி சேம் கொஞ்சம் 0 880 இல்லை 350 அந்த மாதிரி நம்பர்களில் கொஞ்சம் 0 கொஞ்சம் மேட்ச் ஆகுது. சரி, திரும்ப வந்து சி போர்ட்லேயே கூட அந்த வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்காங்க அப்படின்னா இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி சி போர்டில் பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் 4ஆம் நம்பர் கொடுக்குறோம். 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மறுபடியும் 0க்கு 4ன்னு செட் ஆகலாம். இப்போ எப்படி நமக்கு 4ஆம் நம்பர் திரும்ப கிடச்சிச்சு இல்லையா? 540 4ஆம் நம்பர் கிடைக்கிது இல்லை? அதே மாதிரி திரும்ப 4ஆம் நம்பர் கிடைக்கிது இல்லையா? அதே மாதிரி திரும்ப 5ஆம் நம்பர் கிடைக்கிது. கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், 5ஆம் நம்பர் கிடைக்கிது, 0 கிடைக்கிது. 4ஆம் நம்பர் கிடைக்கிது, 0 கிடச்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி போன ரிசல்ட்லேருந்து பாருங்கள், 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 0 கிடச்சிருக்கு. அதில் 2 நம்பர் கிடச்சிருக்கு. அப்போ இந்த ட்ராவில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 7 கிடச்சிருக்கு, 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. சரிங்களா? இது மாதிரி தான் நமக்கு வருது. நம்ம போட்ட வரைக்கும், நம்ம கணக்கு போட்ட வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் அதிகமாக கிடைக்கக்கூடிய நம்பராக தெரியுது. சரிங்களா? அதனால தான் அது கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்த ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருப்போம். கண்டிப்பாக அருமையான மெத்தடில் தான் வரும். அதே மாதிரி 4 நம்பருக்கான சான்ஸ் இந்த ட்ராவில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த 809 அப்படிங்கிற நம்பரை மேட்ச் பண்ணி ஆடணும். அதே மாதிரி இந்த கீழே கொடுக்கப்பட்ட நம்பர் இருக்கு இல்லையா, 540, இதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடணும். சரிங்களா? இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இந்த 2 சான்ஸே மீறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை 7-3ங்கிற நம்பரை வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7-8 அப்படிங்கிற 7-3 எடுத்துக்கிட்டு 7-8ன்னு வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நமக்கு இந்த 4 நம்பர்கள் வந்து முடியணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். இதுக்குள்ளே ஏதாவது உங்கள் கணக்குகள் வருது அப்படின்னா எடுத்துக்கங்க. சரிங்களா?